இந்து தமிழ் திசை ஆன்லைன் வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 12 டிசம்பர் 2024 வியாழக்கிழமை முதல் 18 டிசம்பர் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயனம் சரத் ருது கார்த்திகை மாதம் 27ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்குமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த ருது மார்கழி மாதம் 3ஆம் தேதி வரைக்குமான காலகட்டம். டிசம்பர் 12 வியாழக்கிழமை அன்னைக்கு பரணி தீபம், டிசம்பர் 13 கிருத்திகை அண்ணாமலையார் தீபம், அன்னைக்கு மகா பிரதோஷம், அன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் திருநக்ஷத்திரம், கணம்புல்லர் குரு பூஜை, 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி பூஜை விரதம் எல்லாமே அன்னைக்கு தான். சர்வாலய தீபம் அன்னைக்கு, வைகானச தீபம் அன்னைக்கு, திருப்பானாழ்வார் திருநக்ஷத்திரம், 15-12 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாஞ்சராத்திர தீபம், தத்தாத்ரேய ஜெயந்தி. 16ஆம் தேதி தனுர் மாத பிறப்பு அன்னைக்கு ஷடசீதி புண்ணிய காலம். மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள்லாம் அன்றைய தேதியில் செய்து கொள்ள வேண்டியது. 17 டிசம்பர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பரசுராம ஜெயந்தி. 18 டிசம்பர் புதன்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விசேஷ தினங்கள். பார்த்தோம்னா வியாழக்கிழமை ஆரம்பித்து புதன்கிழமை வரைக்குமே விசேஷ நாட்களாக தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் சந்திரன், ரிஷபராசியில் குரு வக்ரநிலையில், கர்க்கடக ராசியில் செவ்வாய் வக்ரநிலையில், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சூரியன் புதன், மகர ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை பகல் 12:33 ரிஷபராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். ஞாயிற்றுக்கிழமை 15 டிசம்பர் அன்று மாலை 4:08 மிதுன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 15ஆம் தேதி பின்னிரவு, 16ஆம் தேதி முன்னிரவு 3:59 எக்ஸாக்டாக ஒரு 4 மணிக்கு பார்த்தோம்னா சூரியன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 17-12 மார்கழி 2 செவ்வாய்க்கிழமை இரவு 9:04 கடகராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப ஒரு பலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பார்த்தோம்னா 5 குடையவரான சூரியன் 9ஆம் இடத்திற்கு மாறுறார். நமக்கு நம்ம ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருக்கார். அது மாதிரி பாக்யாதிபதி விரையாதிபதி சூரியன் குரு அவர் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். ஸோ குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள், அது எல்லாமே நமக்கு நடக்க போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். தனாதிபதி சுக்கிரன் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். ஸோ நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை, ஒரு கீர்த்தி, ஒரு மாற்றங்கள் அது எல்லாமே நமக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மறக்க முடியாத பல நல்ல அனுபவங்கள் நமக்கு உண்டாகும். இந்த மாற்றத்தை பொறுத்தமட்டில், இந்த வாரத்தை பொறுத்தமட்டில். அது மாதிரி பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும்.
மாணக்கர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தினசரி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு, கோச்சார குருவினுடைய ஒரு நகர்வு எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் நல்ல ஒரு யோகங்கள், ஒரு மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். எந்த விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். உங்களுடைய உழைக்கும் திறன் அதிகரிக்கும். பொறுப்புகள் கூடும். நிறைய விஷயங்களை நீங்கள் ரொம்ப திட்டமிட்டு அழகாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். உள்ளபடியே ஒரு பெரிய நல்ல நேரம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு சூழல்கள் நமக்கு கனிய போகுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா கோச்சார சந்திரனுடைய ஒரு நகர்வு ரொம்பவே ஒரு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் இருக்குன்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் இருக்கார், விரயஸ்தானத்தில் உச்சமாறார், நம்ம ராசிக்கு வர்ற 2ஆம் இடத்துக்கு ஆட்சியாக போகிறார். ஸோ எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் திட்டமிட்டீங்களோ அந்த திட்டமிட்டு காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. அது மாதிரி ஒரு இடமாற்றம், அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமாக, அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு நாம் சொல்லலாம். பொதுவாக பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரனுடைய ஒரு சஞ்சாரம், சந்திரனுடைய ஒரு நகர்வு நமக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில், நல்ல மாற்றத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு பரிவர்த்தனை நமக்கு இந்த நேரத்தில், பரிவர்த்தனை யோகமானது நமக்கு நடக்குது. நம்ம ராசியில் செவ்வாய் இருக்கார், செவ்வாயினோட வீட்டில் நம்ம ராசிநாதன் சந்திரன் இருக்கார். ஒரு பரிவர்த்தனை யோகமானது நமக்கு நடக்கிறது. ஸோ எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு தைரியமாக, ஒரு தன்னம்பிக்கையோட திட்டமிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க, வெற்றி பெறுவீங்க. நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரப்போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். தொழில் சார்ந்து பயணங்கள் போக வேண்டி இருக்கலாம், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், அதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கிறது. அது எல்லாமே நமக்கு நடக்க போகிறது. பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு வளர்ச்சி காணப்படும். உத்தியோகத்தினருக்கு உங்கள் உழைப்பின் வலிமை மற்றவாளுக்கு தெரிய வரும். நீங்களுமே ஒரு புதிய விஷயங்களை எதிர்நோக்கி காத்திருந்தீங்கன்னா ரொம்பவே நல்ல செய்தி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு
ஒரு பெரிய நிகழ்வு. நம்முடைய ராசிநாதன் சூரியன் இந்த காலகட்டத்தில் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார். ஒரு பெரிய மாற்றம் நமக்கு வரப்போகிறது. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலக போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய சாரபலம் நமக்கு ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. அதனால் தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு கடன் வாங்கிறது, புது நிறுவனம் சம்பந்தமான விஷயங்களில் முயற்சி பண்ணுறது, அது எல்லாமே நமக்கு ரொம்பவே அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்தினர் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம். பெண்களை பொறுத்த மட்டில் தடங்கல்கள் அனைத்தும் விலகும். மாணவர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான தடங்கல்கள் விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நமக்கு தொடங்கும் போது சந்திராஷ்டமம் இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்வுகள் நமக்கு ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மனசுக்குள்ள இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் விலகும். ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டு அந்த ஃபோக்கஸோடு நீங்கள் வேலை செய்வீங்க. அதற்கேற்ற மாதிரியான உதவிகளும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். நம்ம மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக அது போய்கிட்டு இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது மாதிரி சுபவிரய செலவுகள் உண்டாகிறது. வீடு மண் மனை வாகன அமைப்பு கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் முடிவெடுக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஆதரவாக நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஒரு தடங்கல்கள், நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், இவங்க மூலமாக எல்லாமே நமக்கு சரியாகும். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துட்டோம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்க, சந்திராஷ்டமமும் நமக்கு இந்த நேரத்தில் வருது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய அனுகூலம் என்ன அப்படின்னா, நம்ம ராசிநாதன் சுக்கிரன் மிகப்பெரிய வலிமை தரக்கூடிய இடத்துல, மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் கிடைக்கும். ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணுமா, இந்த நேரத்தில் தொடங்கலாம். புது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யணுமா, கண்டிப்பாக செய்யலாம். நீங்கள் துலா லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது துலா ராசியாக இருந்தாலும் சரி, இப்போ நமக்கு போய்கிட்டு இருக்கிற நேரம் உள்ளபடியே ஒரு நல்ல நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி பெண்களுக்கு, துலா ராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு 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 எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான தன்மை ஏற்படும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். மனசுல இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை நீங்க பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்குது. அது மாதிரி சந்திரனுக்கு 7ல் புதன், புதனுக்கு 7ல் சந்திரன், இது ஒரு அற்புதமான ஒரு தன்மை.
பிரச்சனைகளை எந்த மாதிரி நாம் கையாண்டால் அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு தெரிய வரும். பல விதத்திலும் முன்னேற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட உங்களுக்கு நிவர்த்தியாகும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். அது மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமாக சில பயணங்கள் அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு போக வேண்டியது இருக்கும். கல்வியிலிருந்து வந்த தடங்கல்களும் நமக்கு விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு பாக்யாதிபதி சூரியன் நம்ம ராசிக்கு எழுந்தருளுகிறார். ராசிநாதன் 6ஆம் இடத்துல, 5, 12 கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல. இப்படி இருக்கும்போது அதாவது நம்ம இப்போ எப்படி போய்கிட்டு இருந்தது அப்படின்னா, எந்த விதமான முயற்சிகள் பண்ணுறோம், அது நடக்கவும் இல்லை, ஆனால் அதன் மூலம் நமக்கு நஷ்டமும் இல்லை. அந்த மாதிரி நமக்கு நாளாக நமக்கு போய்கிட்டு இருந்தது இல்லையா? இனிமே அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை திட்டமிடுவீங்க, செயல்படுத்துவீங்க, வெற்றி பெறுவீங்க. தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக பெண்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான ஒரு அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகம் ஏற்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். அஷ்டமாதிபதி சூரியன் 12ஆம் இடத்துக்கு போறார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்திலுமே ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். பொருளாதாரத்திலிருந்து வந்த தடங்கல்கள் விலகும். எந்த ஒரு காரியத்திலுமே நீண்ட நாட்களாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டால் கூட அது ஒரு தடங்கள், இனிமேல் அதில் எல்லாத்தையுமே நமக்கு ஒரு மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரும். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு புதிய மாற்றங்கள் எதிர்நோக்கி காத்திருந்தவாளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. இந்த நேரத்தில் புதிய உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்திலுமே ஒரு தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுத்து அதன் மூலம் நீங்கள் பயணிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு தைரியமா, தன்னம்பிக்கையோட நீங்க ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. ஜென்ம சனியை நினைச்சலாம் கவலைப்படாதீங்க. பொறுப்புகள் கூடும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானத்தை புதன் அலங்காரம் பண்றார், சனி பார்த்துடுறார், குரு பார்த்துடுறார். ஸோ தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் இருக்கும்.
சாத்தியமில்லாத காரியங்கள் கூட சாத்தியமாக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. உத்தியோகத்தினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு பெரிய மாற்றம் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நமக்கு விலக போகிறது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மீன ராசி அன்பர்கள், பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும். ஒரு நல்ல பெயர், புகழ், கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகிறது. தொழில் ஸ்தானம் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த ஒரு சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் முடிவெடுப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுரங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி பைரவ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கட்டவன இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.